எஸ் ரேனாத் ரவி ஃப்ரம் சிவகங்கை. ஓகே, ரேனாத் ரவி. ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டர்பைன். டர்பைன் என்ன பண்ணுது, பம்ப் என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டர்பைன் வந்து வாட்டர் டர்பைன்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டர்பைன்ல வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். இது வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். பம்ப் வந்து ஒர்க் அப்சார்பிங் டிவைஸ். ஸோ டர்பைன் வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ், பம்ப் வந்து ஒர்க் அப்சார்பிங் டிவைஸ். நமக்கு அப்ப ஒர்க் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா கவனி, ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்னன்னா we are giving the hydraulic energy that is converted to mechanical energy. ஸோ டர்பைன் என்ன பண்ணா ஹைட்ராலிக் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா பண்ணும். பம்ப் அடிச்சிங்கன்னா தண்ணி வரும். ஸோ பம்ப் என்ன பண்ணுது, மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு ஹைட்ராலிக் எனர்ஜி. அவ்வளோ. இப்போ இதில் என்ன அப்படின்னா பவருக்கு வந்து வேற வேற ஃபார்முலா இருக்கு. பவர் வந்து ஒவ்வொரு ஃபார்முலா பவர் புரிஞ்சுக்கணும். பவரில் உள்ள வேல்யூகள் வந்து நமக்கு எப்படி மாறுதுன்னு தெரியும், சரியா? இப்போ நாசல் வந்து பார்த்தீங்கன்னா நாசல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் அ ஆக்சிலரேட்டிங் டிவைஸ். நாசல் வந்து என்னது, ஆக்சிலரேட்டிங் டிவைஸ். டிஃப்யூசர் வந்து டீசலரேட்டிங் டிவைஸ். ஸோ ஆக்சிலரேட்டிங் டிவைஸ்னா வெலாசிட்டி இன்க்ரீசஸ் இல்லை kinetic energy increases. Decelerating device na velocity decreases, kinetic energy decreases. Here kinetic energy increases by reducing the pressure energy. Here kinetic energy decreases by increasing the pressure energy. So basic principle, நாலு டிவைஸ்க்கும் எங்க போனாலும் இன்டர்வியூ போனாலும் தெரியும். டர்பைன் என்ன பண்ணுது, ஹைட்ராலிக் டர்பைன் என்ன பண்ணுது, ஹைட்ராலிக் நாசில் என்ன பண்ணுது, டிஃப்யூசர் என்ன பண்ணுது. ஓகே, தேங்க்ஸ்.